மாத்திரமல்லாமல் உலகமெங்கும் தங்களுடைய அருமையான குரலால் தூய இதயத்தால் மக்களின் இதயங்களில் இடம் வைத்துக் கொண்டிருக்கிற செய்திகளை கொண்டு சேர்க்கிற எங்களுடைய மிகச்சிறந்த அன்பு நண்பர் மரியாதைக்குரிய சேலம் அபுதாயிரம் அவர்கள் நம்முடைய மண்ணின் அழகு இந்த ஜாமியாவுடைய முதல்வர் உட்பட பேராசிரியர் பெருமக்கள் எங்களுடைய சங்கையான இந்த மண்ணுக்கு எப்போதும் சிறப்பு சேர்க்கிற காசி பரக்காத்துக்கும் நம்முடைய மிகச்சிறப்பான தொடர்பில் இருப்பார்கள். இங்கே உங்களோடு நான் உரையாடுவதில் உண்மையிலேயே ஒரு பயிற்சியாக இங்கே ஈரோடில் நீண்ட நாட்கள் அதிகமான ஆடின்கள் பையத்தாக இருக்கிறீங்க, அதிகமான மக்கள். கடந்த தடவை பள்ளி திறப்பு விழாவில் கூட ஒரு 40க்கும் அதிகமானவர்கள் பையன் இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் பயிற்சி பெற்றவங்க. இது ஒரு பயிற்சி வகுப்பாக கூட ஒரு 10 நிமிடம் இங்கே நான் எடுத்துக்கொள்வேன். நம்ம வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியம். உலகத்தில் யாருக்கும் கொடுக்க முடியாதது இந்த ஹயாத்து தான். ஹயாத்தின் ஒவ்வொரு நொடியும் கோல்டு நொடிகள் என்பார்கள், கோல்டு வினாடிகள். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கோல்டு வினாடி என்பார். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆயுளின் ஒவ்வொரு வினாடியும் கோல்டு வினாடி. எந்த நிமிடமும் அவனை மறப்பது அது நமக்கு பாக்கியமில்லை. எல்லா நேரங்களிலும் அவன் நினைவில் வாழ வேண்டும். அவனை மறக்கும் நேரமே முசீபத்து நேரம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எல்லா இடத்திலும் ஞாபகப்படுத்தியிருப்பேன் ஒரு செய்தியை. ஒரு சூஃபி ஞானி மீன் பிடித்தார். ஒரு சூஃபி ஞானி அவர் மீனை பிடித்து பக்கத்தில் வர 5 வயது தன் சிறுமியை வைத்திருக்கிறார். கூடையிலே மீன் எடுத்து போடுகிறார். மீண்டும் பிடித்து மீனை கூடையில் போட்டுக் கொண்டிருப்பார். அப்படி மீனை பிடித்து கூடையில் போட்டு அவர் மகன் பக்கத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் அவருக்கு ஒரு கணக்கு தெரிந்தது. கூடை நிரம்பியிருக்கும் போதும் என்று தூண்டிலை மடித்துவிட்டு அவர் கூடையை தூக்க முனைந்த போது கீழே பார்த்தால் ஆச்சரியம் தான் காத்திருந்தது. அந்த கூடையில் ஒரு மீனும் இல்லை. பிடித்து போட்ட எந்த மீனும் கூடையில் இல்லை. ஆனால் வெளியே போவதற்கான வாய்ப்பில்லை. பிள்ளை பக்கத்தில் பிள்ளை இருக்கிறார். கேட்டார்கள் அந்த சூஃபி மகளிடத்தில், நான் இங்கே கூட நிரம்ப மீனை பிடித்து போட்டேனே, எங்கம்மா கேட்டார். அந்த பொண்ணு சொன்னால், தாங்கள் பிடித்து இங்கே போட்ட ஒவ்வொரு மீனையும் எடுத்து நான் தண்ணீரில் போட்டேன். இங்க பிடிச்சி இங்க போட்டீங்க, நான் தூக்கி அங்க போட்டேன். ஏமா அப்படி செய்தேன்? இல்ல பாபா, தாங்க தான் ஒரு ஹதீஸை சொன்னீங்க. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை, மாமக்கா ரசூல் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் தன் பிள்ளைக்கு படித்து கொடுக்கிறார். அந்த வார்த்தை அந்த அம்மா சொல்லுது, ஒரு மீன் தூண்டிலில் விழுகிறது என்று சொன்னால் எப்போது விழும்? ஒரு மீன் தூண்டிலில் விழுகிறது என்றால் எப்போது விழும்? அது எப்போது ரப்பை மறந்து நிற்குமோ அப்போதுதான் தூண்டிலில். அல்லாஹ்வை மறந்த நேரம்தான் மனிதர் சோதனையில் பிடிபடும் நேரம். மாவத்தா சமக்கத்தின் பி சமக்கத்தின் இல்லா ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இந்த சூஃபி அந்த பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு மீன் தூண்டிலில் விழும் என்று சொன்னால் அந்த மீன் ரப்பை மறந்திருக்கும் போதே விழுகிறது. அப்ப சொன்னா, அப்பா அல்லாஹ்வை மறந்த நிலையில் இருக்கிற மீன் தான் பிடிபடுது, தாங்க பிடிச்சு போட்டுட்டீங்க. நான் யோசித்தேன், ரப்ப மறந்த மீனை தானே பிடிபட்டிருக்கு, இந்த மீனை நம்ம சாப்பிட்டா நம்ம நிலை என்னான்னு யோசிச்சு பிடிச்சு அங்க போட்டுட்டாச்சு. மாவக்கா சமக்கும் பி சபகத்தின் இல்லாவுடைய வாபிலத்தும் நந்திக்கிறீர்களா? அல்லாஹ்வை மறந்த நிலையில் இருக்கும் மீனுதான் வலையிலும் தூண்டிலும் விழுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தாங்கள் ஒரு ஹதீஸை சொன்னீங்க. அந்த ஹதீஸ் உண்மையாக இருக்கிற போது இந்த மீன் நாம் எப்படி சாப்பிடுறது? அதனால நம்ம மீனெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. அந்த 5 வயது பிள்ளைக்கு அவர் படித்து கொடுத்திருந்த பாடம் அவன் நினைவில் இருந்து நான் விலகிற போதெல்லாம் சோதிக்கப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா யுஸீபு முஸ்லிமன் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா அத்தஷக்கதி ஷாமுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. இமாம் புகாரி எழுதுவார் இந்த ஹதீஸை. ஒரு மூமினுக்கு ஏற்படும் துன்பம், கவலை, கைசேதம், ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல் அத்தனையும் காலில் தைக்கும் முட்கள் கூட
அவர் செய்த பாவத்தின் பரிகாரம். அவர் செய்த பாவத்தின் பரிகாரம். அவர் ரப்பை மறக்கும் போது ஏற்படுகிறது. அதுக்கு பரிகாரமா அல்லாஹ் ஒரு காலில் முள்ளை குத்த வச்சிருந்தான். நம்ம ஏன் முள்ளு குத்து யோசிக்கிறோம்? அந்த முல்லை குத்த வைத்ததான் உன்னை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு கவலையை கொடுத்து உன்னை மன்னிக்கிறார் என்றார்கள். ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு பாவத்தை விட்டு உன்னை மீட்டு எடுக்கிறார் என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஓடு வினாடி வீணாக்குவதா, எங்கோ செலவழிப்பதா, அற்ப ஆசைகளில் கொண்டு அழித்து விடுவதா, ரப்பை கவனமில்லாமல் வாழ்வதா, நான் அவன் கவனமில்லாமல் தொழுவதில் அந்த தொழுகையில் இந்த இன்பம் இருக்க முடியும். ஈமானின் சுவையை சில பேர் சுவைப்பார்கள் இருக்கிறார்களே. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சுவைத்தோம். அந்த சுவையை என் தொழுகையில் சுவை இருந்ததா, நான் செய்த திக்ரில் சுவை இருந்ததா, நான் கேட்ட துஆவில் சுவை இருந்ததா, என் முராகபாவும் ஷஹாதாவும் சுவையை கொடுத்ததா, அவனோடு நான் இருந்த தியானத்தில் அந்த பேரின்பத்தை பெற்றுக் கொண்டேனா? அதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே திக்ர் 2000 செய்யுங்கள், 5000 செய்யுங்கள், முராகபா 10 நிமிடம் இருங்கள் என்று நான் சொல்கிற பாடம், ஷேகுமார்கள் கற்றுக் கொடுத்த பாடம் எல்லோருக்குமாக சொல்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு வணக்கமும் சுவையை தர வேண்டும். வீட்டில் ஒரு சின்ன பருப்பு வைத்தால் கூட அது சுவையில்லை என்றால் சாப்பிடுவதில்லை. குறை சொல்லி விடுகிறோம். காலமெல்லாம் பாடுபட்ட மனைவியை கூட தூக்கி வீசுகிற பலவே, எரிந்து பேசுகிற பலவே, கொஞ்சம் மறதியாக உப்பு குறைச்சிட்டா கூட டென்ஷன் ஆகிறோம். நான் சமைக்கும் உண்ணும் உணவில் சின்ன சுவை எடுக்கிற போது எத்தனை ஆனந்தம், எத்தனை வேதனை. என் ரப்பை அடைய வேண்டிய நிலையான காலத்திற்கான வணக்கத்தில் நான் சுவையில்லாமல் காலமெல்லாம் வாழ்வதா, வணங்குவதா, திக்ரிலும் விவாதத்திலும் ஈடுபடுவதா? அந்த நிலை மாற வேண்டும். பேரின்ப சுவையில் நான் உங்க வேண்டும். அதுதான் மகத்தானது. நான் நிறைவுக்கு வருகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு சஹாபி சய்யிதுனா அபூ தல்ஹா. ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். என்ன பெரிய ஆட்கள் இருக்கணும், நானும் புறப்படணும். ஹஸரத் சய்யிதுனா அபூ தல்ஹா ரசூலின் பேரின்ப காதலர். தீனுக்கு அவர் செய்த தியாகம் அத்தனை பெரியது. அவர் கொடுத்த காசு ஈமானின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அவர் மிகச்சிறந்த செல்வந்தர், மிகச்சிறந்த கொடை வல்லர். எல்லாவற்றுக்கும் மேலால் ஆஷிகுர் ரசூல், ரசூலின் மீது பேரின்ப காதலர். இன்னும் ஒருபடி மேலே அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்பதில், சுமப்பதில், நடைமுறைப்படுத்துவதில், அல்லாஹ்வோடு தன்னை இழப்பதில், பணாவாக்குவதில், அழிப்பதில் முன்னோடியாக இருந்தவர். அவருடைய கடைசி காலம் ரசூலோடு வாழ்ந்து பேரின்பம் பெற்றார். சஹாபிகளோடு தன் காலத்தை கழித்தார். கடைசி காலம் வயது முதிர்ந்த நிலை. அப்போ ஒரு போருக்கு போகணும். அந்த போருக்கு அவங்க பேரை கொடுக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. அவருடைய பாதையில் நான் போவேன். அவங்க பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க, வாலிபர்கள். அவங்க சொன்னாங்க, தகப்பன் நட்ட வேண்டாம். பெருமானாருடைய காலத்தில் தாங்கள் கலந்து கொண்ட யுத்தம் எத்தனை! ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் போக கலந்திருக்கிறீர்கள். அபூபக்கர் நாயகத்தின் காலம், அவர்களின் வஃபாத் வரைக்கும் இந்த தீனை சுமந்து விடைபெற்றீர்கள். சித்திக் நாயகத்திற்கு பின்னால் உமரை ஃபாரூக் காலம், அவங்க ஹயாத் வரைக்கும் தாங்கள் பொருட்களும் இந்த தீனின் வெளிச்சமும் உங்கள் மூச்சாக இருந்தது. இப்போ முடியல. நாங்க போறோம், எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படி பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நாங்கள் இன்றைக்கு களம் காணுகிறோம் அல்லாஹ்வின் பேரின்பத்தை, ரசூலின் மிகச் சிறப்பான தொடர்பை, புனிதமும் அருளும் நிறைந்த இந்த தீனையும் ஷரீஅத்தையும் இந்த மண்ணில் இன்னும் நிலைநிறுத்துவதற்கு நான் போகிறேன். ஒவ்வொரு மகனும் சொன்னான், நான் போகிறேன், இதன் மொத்த பரக்கத்தும் தங்களுக்கு என்றார். தாங்கள் உருவாக்கினர். அவங்க சொன்னாங்களா, நான் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதுனம்பா, அதுக்கு அர்த்தம் நீங்க எப்படி வைப்பீங்களோ, நான் இப்படிதான் பொருள் வச்சிருக்கிறேன். இன்ஃபிரு ஹிஃபாஃபவ் வஸிகாலா. அல்லாஹ் சொன்னான், இன்ஃபிரு ஹிஃபாஃபவ் வஸிகாலான்னு ஒரு ஆயத்து. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாலிப காலத்திலும் உங்களை அல்லாஹ்வோடு நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவனை அடைவதற்கு, இந்த தீனை வளர்ப்பதற்கு புறப்படுங்கள். வயோதிகத்திலும் முதுமையிலும் கிளம்புங்கள் என்ற ஆயத்துக்கு எனக்கு பொருள் தெரிகிறது. ஹிஃபாஃபவ் வஸிகாலாவுக்கு அவங்க கொடுத்த அர்த்தம், வாலிபத்திலும் முதுமையிலும் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக என் மூச்சு இருக்க வேண்டும். மகனே, இந்த மூச்சு நிற்க வேண்டும், அவன் பாதையில் நிற்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. பிள்ளைங்க பார்த்தாங்க, இனி கட்டுப்படுத்த முடியாது, அனுப்பிட்டாங்க. புறப்பட்டாங்க, கப்பல்ல போறாங்க.
கப்பல்ல ஏறி பயணமாகி கொண்டிருக்கும் காலம், இன்னும் போர்க்களம் போக வேண்டிய இடத்தில் போய் சேரல, கப்பல்ல வஃபாத் ஆயிட்டாங்க. கப்பல்ல ரூஹு பிரிஞ்சிச்சு. எத்தகைய சாலிஹீன்கள்! அவனை பற்றி நினைவு வந்தால், அதில் இன்பம் வந்தால், நான் எல்லா நிலைகளிலும் அவனுக்காகவே வாழ்வேன், அவனுக்காகவே பயணிப்பேன், அவனுக்காகவே தியாகம். அதுதான் சாலிஹீன்களும் சாலிஹீன்களும் சொன்னது. ஃபனா ஃபில்லா, அல்லாஹ் விஷயத்திலேயே என்னை நான் மொத்தமாக கொண்டு இணைப்பது, மொத்தமாக கொண்டு இணைத்து அதில் போய் இன்பம் கண்டு மற்றதெல்லாம் அழிச்சிருந்தது, மற்றது அழிச்சிடுறது. அல்லாட்ட போய் நான் பகாவில்லான்னு சாலிஹீன்கள் கொண்டு வருவாங்க. அவன்கிட்ட போய் நம்ம பகாவாயிரம் தரிபாடாயிரம் பார்த்தாங்க. அதெல்லாம் முக்கியம். ரூஹு பிரிஞ்சிச்சு. அங்கே கப்பல் மாலுமிட்ட சொல்லி அங்கங்கே பார்க்குறாங்க, கப்பலை எங்கேயும் நிறுத்த முடியல. எந்த இடத்திலும் அவங்களுக்கு தீவுகள்லாம் ஒன்றும் தெரியல. சரி போகட்டும்டாங்க. கப்பல் போயிட்டே இருக்குது. அவங்க ஜனாசா கப்பலில் இருக்குது. எத்தனை நாள் இருந்துச்சு? 7 நாள் இருந்துச்சு. ஐஸ் பெட்டிலாம் கிடையாது, மணக்கணும், கெட்டு போயிடக்கூடாது, குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே நாட்டம் வந்துடும். 7 நாள் சையதுனா அபூ தல்ஹாவின் ஜனாஸா கப்பலில் ஒரு சின்ன நாற்றம் இல்லை என்பதை தாண்டி கஸ்தூரி மணந்து கொண்டது. கஸ்தூரி மாலை. மௌத்தா போனவங்க நல்ல புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மூச்சும் பேச்சும் ரப்பானால் உங்கள் ரூஹ் ரப்பு என்றே பிரியும். பிரிந்த ரூஹுக்குள்ளாலும் அல்லாஹ் மணந்து கொண்டது. அவன் மணக்க வேண்டும். அத்தனை ஊசி வருவதல்ல மனம், நான் செய்யும் திக்ரால் மணக்க வேண்டும். ஒரு நோன்பாளியின் வாய் நாற்றம், அது நாற்றம் என்று சொல்லாதீர்கள். கஸ்தூரி வாடை என்று சொன்ன கண்மணி ரசூலின் ஹதீஸை இமாம் ஹாக்கிம் பதிவு செய்வார். புரிகிறதா உங்களுக்கு? இந்த சம்பவத்தையும் ஹாக்கிமே பதிவு செய்கிறார். இந்த நிகழ்வை 7 நாள் அந்த வாடி மணந்தது. பாடியில் ஒரு கதை வரணுமே, கஷ்டம் வரணுமே, லேசா குழஞ்சு போகணுமே, தூங்குற மாதிரி இருந்தாங்க. 7 நாள் கழித்து அந்த பாடியை சையதுனா அபூ தல்ஹாவை அடக்கம் செய்தோம். இங்கே ஒவ்வொருவர்களும் அபூ தல்ஹாவாக உருவாக்க வேண்டும். அந்த இன்பம் தான் உயிரானது, சத்தானது. ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்கிறோம், கடமைக்கு திக்ர் செய்கிறோம், கடமைக்கு காரியங்கள் செய்யணும், இபாதத் செய்கிறோம். இல்லவே இல்லை. நான் அசையும் ஒவ்வொரு அசைவிலும் என் ரப்பில் ரிவா கிடைக்க வேண்டும், பொருத்தம் கிடைக்க வேண்டும். நான் விடும் ஒவ்வொரு மூச்சும் அவன் பேரின்பத்தை சுவைத்து விட வேண்டும். இறுதி மூச்சு பிரியணும், அல்லாண்டு பிரியணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பெருமானாருடைய கரத்தை மேல தூக்கினாங்க, அப்படியே கீழே இறக்குறாங்க. இமாம் புகாரி எழுதுவாங்க, இறக்குறாங்க. என் நண்பனே நண்பனே என்றார்கள் பெருமானார். அது சாலிஹீன்கள் நபிமார்களை சொன்னார்கள் என்று இமாம் ஐனி எழுதுவார். இன்னொரு பக்கம் இல்லை, ரஃபீக்குல் அலா, காலமெல்லாம் என்னோடு தோள் கொடுத்த என் நண்பனே, அவரிலும் சபரிலும் பயணத்திலும் ஊரிலும் எனக்கு ரஃபீக்காக இருந்தவன் நீ, இப்போதும் என் ரஃபீக்குல் அலா நீ, உன் பக்கமே நான் மீள்கிறேன் என்று உத்தமனவை தன் கரத்தை உயர்த்தி கீழே போட்டார்கள். இமாம் புகாரி ஒரு பாடம் எழுதுவார். ஆஹிரு மா தகல்லம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பெருமான் இந்த உலகத்தில் உதிர்த்த கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை என் நண்பனே உன்னை ஆதரவு வைத்தே நான் வருகிறேன் சொன்னார்கள். ரூஹு பெருக்கிச்சு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்டு கலந்து ஓடச் செய்வானாக. உலகத்தில் பயம் வேண்டாம் என்கிறேன், அச்சம் வேண்டாம் என்கிறேன், அதிர்ச்சியான தகவல்களை நீங்கள் உடைத்து போகாதீர்கள் என்கிறேன். அப்பப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் சோதனைகள் இன்றல்ல, உலகம் திறந்த காலம் முதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் முதல் இன்று வரைக்கும் தொடர்கிறது. ஆனால் ஒன்று உண்மை, நாமே வெற்றியாளர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த தீன் கியாமத் வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. என் உணர்வை ரப்பின் பக்கம் திருப்பணும். அல்லாஹ்வை விட்டு நம்மை திருப்பும் முயற்சிகள் நிறைய நடக்கிறது. நான் ரப்பை விட்டு திரும்பவே மாட்டேன். பிரச்சனை வந்தாலும் மீளும் இடம் அவன் பக்கமாக இருக்கும். இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம்ங்கிற அல்லாஹ், அவர் அவ்வாஹ்னா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அல்லாஹ் பக்கமே போடுவாங்க. அவன்கிட்ட போனாதான் பிரச்சனைக்கு தீர்வு. உலகத்தில் எங்க போனாலும் தீர்வு கிடைக்காது. மனைவிக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை, வியாபாரத்தில் நெருக்கடி, செல்லுங்கள் ரப்பின் பக்கம். இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரசூலுக்கு ஏற்பட்டால் பூமி அதிர்ச்சி ஏற்படுது, சூரிய மாற்றம் ஏற்படுது,
தண்டனை ஏற்படும், ஓடி போய் அல்லாண்டு கையெழுத்துவார்கள். கண்மணி ரசூல் தொழுகையில போய் நிற்பாங்க. அதுதானே முன்மாதிரி. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அவன் நினைவில் வாழச் செய்வானாக. பாக்கியம் நிறைந்த இந்த ஸ்தாபனம் கியாமத் வரைக்கும் வளரச் செய்வானாக. பல நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் தாவூதிகளாக இங்கிருந்து புறப்படச் செய்வானாக. தாவூதிகளாக புறப்பட்டவர்கள் சமூகத்தில் அறப்பணிகளில், அல்லாஹ்வோடு உம்மத்தை இணைக்கும் பணிகளில் அல்லாஹ் இன்னும் அவர்களை நீண்ட நெடும் காலம் தொடரச் செய்வானாக. ஹயாத் வரையில் பறக்க செய்வானாக. நமக்கும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கும் எல்லா நற்பாக்கியங்களையும் தருவானாக. எல்லா வகையான மன உளைச்சல் நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார் புரிவானாக. நமது உயிரினும் மேலான பெண்மணி காத்தலும் நபியின் சர்தாவே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மாணவ கண்மணிகள் உலமா பெருமக்கள் என்னுடைய உஸ்தாதுமார்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.